என்னடா ரெண்டு சொல்லுற? போன் இல்லைன்னா பொழுது போகாதா? இந்த காலத்து சோதனை பாத்தியா? எங்க காலத்துல எல்லாம் கரண்டே இல்லாத பொழுது போக்கணும். என்னத்த சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்குறீங்களா? அது கூட பரவாயில்ல. மொபைல் போன் இல்லாம எப்படி போகலாம்? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்கவா? நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுறதுக்கும் நீங்க சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. நீங்க விளையாட்ட எப்படி சமயம் விளையாடுறீங்க? என்னதா நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம்.
விளையாடின விளையாட்டுக்கும் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா எனக்கும் ஆசையா தான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும். ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிருந்தாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயம் முறுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போன். மனிதாபிமானமே என்னன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இப்போ பாரு மனிதாபிமானத்தை. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு தாத்தா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போன்னால எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்லலப்பா, அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு, போன் மூலமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கே நல்லா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போனுன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு சோசியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்கக்கூடாது. எங்க நேரத்தை வீணடிக்கிற அந்த போனை இனிமே நான் அவசியமா யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா சொன்ன